வணக்கம். மீண்டும் உங்கள் வைகை குணா குடும்பன். வருகிற 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஜனநாயக கடமையை, இந்த ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கு சமூக விரோத கும்பல்கள் பணம் என்ற விட்டமினோட வறுமையில் இருக்கக்கூடிய ஏழைகளை இந்த பணம் என்ற ஒரு ஆயுதத்தை வைத்து ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கு வருவார்கள். அது குறிப்பாக பட்டி தொட்டி, அதாவது சிறு கிராமத்தின் முதல் கொண்டிருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை, வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை, குறிப்பாக 300 ரூபாய் முதல் 500, 2000 என்று சொல்லி வாக்கு செலுத்துவதற்கு பணம் கொடுத்து அந்த ஜனநாயகம் என்ற ஒரு கட்டமைப்பை வீழ்த்துவதற்கு, வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை சமூக விரோத கும்பல்கள் வீழ்த்துவதற்கு வருவார்கள். ஒவ்வொரு கம்யூனிட்டி, ஒவ்வொரு ஜாதிக்கும் இடஒதுக்கீட்டு என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு என்ற 2 முக்கியமான விடயங்களில் இருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இத்தனை சதவீதம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் கல்வியும் வேலைவாய்ப்பும் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் சார்ந்த அந்த சமுதாயத்தின் சார்ந்து இயக்கப்படும் அதனோடு அந்த படித்த இளைஞர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு என்பது மிக முக்கியம். கல்வி வேலைவாய்ப்பு 2மே மிக முக்கியம். இது சரியாக போய் சேருதா அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வரையும் சரியாக போய் சேரவில்லை என்பது தான் என்னுடைய இதாக இருக்குது. எத்தனையோ இளைஞர்கள் படித்து விட்டு இன்னும் வறுமையில் இருக்கிறார்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் எத்தனையோ வேலைவாய்ப்பு இல்லாமல் பல தவறுகள் தவறுகள் செய்ய நேரிடுகிறது. ஆகையினால் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து விட்டோம் என்றால் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டார்கள். ஆகையினால் இந்த தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் வறுமையாக இருக்கக்கூடிய மக்களை பணம் கொடுத்து அந்த ஓட்டை வாங்கிடுறாங்க. இவங்க அரசியல் அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. அரசியல் அதிகாரத்துக்கு வந்த பிறகு சரியான அவங்களுடைய மக்கள் சேவை பணியை செய்வது கிடையாது. குறிப்பாக இப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை பகுதியில் இருக்க பார்த்திங்கன்னா கம்ப பள்ளத்தாக்கில் கம்பம் பகுதியிலிருந்து எடுத்து பார்த்திங்கன்னா வைகை ஆறு கலக்கக்கூடிய வைகை டேம் வரையும் பார்த்திங்கன்னா ஆற்றின் இரு புறங்களிலும் இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு ஆக்கிரமிப்புகள், செடி கொடி மரங்கள்லாம் ஆக்கிரமித்து தண்ணி அவ்வளவு இதாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஆற்றில் கம்பத்திலிருந்து வைகை அணையில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றில் அந்த குடிக்கக்கூடிய தண்ணீரில் வீட்டினுடைய கழிப்பறைகள் இருக்கக்கூடிய தண்ணிகள் அங்கே கலக்கப்படுது. சாக்கடைகள் அனைத்துமே ஆறுகளில் கலக்கப்படுகிறது. இது இப்போ மனிதனுடைய கழிவு நீர் சாக்கடையில் குடிக்கக்கூடிய நீரில் கலந்தது. அந்த நீரைத்தான் குறிப்பாக தேனி, திண்டுக்கல், மதுரை இங்கே வரையும் போகுது, ராமநாதபுரம் வரையும் போகிறது. திண்டுக்கல், ராமநாதபுரம் 5 மாவட்டங்களுக்கு இது குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த நீரில் சாக்கடை நீர் கலக்கப்படுகிறது. அந்த சாக்கடை நீர் கலக்கப்படுகிறது. அதை தடுப்பதற்கு எந்த அரசியல்வாதிகளும் இதுவரை, நானும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்னும் எந்த அரசியல்வாதியும் அதை சரி பண்ணுறது கிடையாது. அதே நேரத்தில் கல்வி வேலைவாய்ப்பு, ஒவ்வொரு சமுதாயத்திலும் இளைஞர்கள் படித்துவிட்டு கல்வி வேலைவாய்ப்பு இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதனால் பிற பிரச்சனைகளும் சஞ்சலவுகளும் நிறைய ஏற்படுகிறது. ஒரு வேலையின் ஒரு வாரத்தில் அவர்கள் வேலையை பார்ப்பார்கள். அவர்கள் சண்டை சச்சரவுகள், கலவரம், தென் மாவட்டத்தில் கலவரம் எடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ தொழிலை உண்டு பண்ணி கொடுப்பதற்கு அரசியல்வாதிகள் அதை செய்ய தவறிவிட்டார்கள். ஏற்கனவே இந்திய தேசம் என்பது மதத்தின் அடிப்படையால் துண்டாடப்பட்டிருக்கிறது. மதத்தின் அடிப்படையில் தான் 2 நாடுகள் உருவாக்கப்பட்டது. ஒன்று பாகிஸ்தான் முஸ்லீம் நாடாக போய்விட்டது. இந்தியா ஏன் இந்து நாடாக அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்படி இருந்தும் பலதரப்பட்ட மேற்கத்திய மார்க்கத்தை கொண்டவர்களை நாம் மனிதநேயத்தோடு அரவணைத்து அன்பும் பண்பும் மரியாதையோடும் அவர்களை மனிதநேயத்தோடும் சகோதரத்துவத்தோடும் இருந்து வருகிறது. இந்திய தேசம் மற்ற தேசங்களுக்கு முன் உதாரணமாக இந்திய தேசம் இருக்கிறது. அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய நாம் இந்த ஜனநாயகத்தை வீழ்த்த வரக்கூடிய ஒவ்வொரு சமூக விரோத கும்பல்கள் பணம் என்ற ஆயுதத்தை எடுத்து வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை வீழ்த்துவதற்காக வருவார்கள்.
அவர்களை ஒவ்வொருத்தரையும் விரட்டி அடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு இந்திய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. அந்த வகையில் நாங்கள் சொல்லுகிறோம். ஆகையினால் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் உருவாக வேண்டும். மனிதநேயத்தோடு சகோதர சகோதரியத்துடன் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு. ஏற்கனவே இந்தியா ஜாதியால் துண்டாடப்பட்டிருக்கிறது. ஜாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறார்கள். அந்த ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுவதிலும் பல முறைகேடுகள் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் TNPSC என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு, இது ஒன்றை வைத்து தான் ஏழை மாணவர்களும் ஆரம்ப கல்வி முதல் கொண்டு உயர்கல்வி வரை அவர்கள் படிக்கிறார்கள். லஞ்சம் இல்லாமல் நாம் வேலைக்கு செல்வோம் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த தேர்வு எழுதி பாஸ் ஆனால் நமக்கு வேலை கிடைத்திடும் என்ற நம்பிக்கையில் அந்த TNPSC தேர்வு எழுதுகிறார்கள், குரூப் தேர்வு எழுதுகிறார்கள். அதிலேயும் முறைகேடுகள் நடைபெற்று வழக்கு மன்றத்தில் சென்று அவர்களை வேலையில் அமர்த்தி விட்டாசி, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. ஆக எந்த ஒரு ஜனநாயகத்தை நாம் காக்க வேண்டும். அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் நாம் அரசியலமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு உண்டு. அந்த வகையில் கல்வி, வேலை வாய்ப்பு இது மிக 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 முக்கியம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. அது முறையாக கொடுக்கப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. அது ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும். எத்தனை பேருக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், கல்வியில் எத்தனை பேர் கொடுக்கணும், ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும். அது சரியாக முறைப்படி பின்பற்றப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. அதை ஒளிவு மறைக்க, அதை மறைப்பதற்கு அரசியல்வாதிகள் பணம் என்ற ஆயுதத்தை எடுத்து வந்து அரசியல் நேரத்தில் சமூக விரோத செயல்களை செய்து வருகிறார்கள். இது ஜனநாயக துரோகம். ஜனநாயகத்தை வீழ்த்துகிறார்கள் சமூக விரோத கும்பல்கள். யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து ஏழை மக்களை, வறுமை மக்களை பணம் கொடுத்து வாங்கி ஓட்டு செலுத்த வைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஜனநாயக சமூக விரோதிகள் என்று இந்த கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனார் சொல்லுகிறேன். ஆகையினால் அப்படிப்பட்ட சமூக விரோத கும்பல்களை தேர்தல் நேரத்தில் ஊருக்குள் நுழையவிடக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவர்களை கண்டிக்க வேண்டிய கடமையும் தன்னம்பிக்கையும் தன்மானமும் ஒவ்வொரு ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய இந்திய குடிமகனுக்கு உண்டு. அந்த வகையில் சமூக விரோத செயல்களை செய்யக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். மற்றொன்று, போதை, புகை, மது, போதை, புகை போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு இளைஞர்கள் செல்லக்கூடாது. குறிப்பாக மது போதை, இந்த மது போதை, புகை, மது போதை, புகை, இந்த 3 தீய பழக்க வழக்கங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் செல்லவே கூடாது. அந்த வழிக்கு யாரெல்லாம் அந்த மதுக்கும் அந்த போதைக்கும் புகைக்கும் யாரெல்லாம் அவர்களை தூண்டுவிக்கிறார்களோ அவர்களை இணங்க வைக்கக்கூடியவர்களை கண்டிக்க வேண்டும். அவர்களிடமிருந்து, அந்த சமூக விரோத கும்பலிடமிருந்து இந்தியர்களை காப்பாற்ற வைக்க வேண்டிய கடமையும் நமது ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய, இந்திய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு என்ற அடிப்படையில் நான் கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனார் என்ற முறையில், அதாவது ஒரு மனிதனுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலை செய்தாலும் அவர்களை கண்டிப்பது, கண்டிக்கின்ற முறையில் நான் கண்டிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு தீயது என்று சொல்லி மதுவை கொடுப்பதும், தீயது என்று சொல்லி புகையை குடிக்க வைக்க பார்த்து கொண்டிருப்பதும் அது தவறு. போதை பழக்க வழக்கங்களுக்கு இளைஞர்களை போக விடாமல் பார்த்து கொள்வது இந்திய ஜனநாயகத்தை, அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய, அந்த அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு. அது பொறுப்பு மீறி போதை கலாச்சாரம் இருக்கிறது, மது கலாச்சாரம் இருக்கிறது, புகை கலாச்சாரம் இருக்கிறது. இது இளைஞர்களுடைய வாழ்வியலையும் தடுக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. இதை தடுக்கப்பட வேண்டும். இது தடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயகம் ஒரு நல்ல ஒரு தூய ஜனநாயகமாக இருக்க வேண்டும்.
மக்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக இருக்க வேண்டும். சகோதரத்துவத்துடன் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான ஒரு சமுதாயமாக நமது தமிழ் மாநிலம், இந்திய மாநிலம், அதாவது இந்தியாவில் தமிழ் மாநிலம் முன் உதாரண மாநிலமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மனிதநேயத்திற்கு மற்ற தேசங்களுக்கு முன் உதாரணமாக நமது இந்திய தேசம் இருக்க வேண்டும். ஆகையினால் இங்கே இருக்கக்கூடிய நமது வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை சில கட்சிக்காரர்கள் மொழிவாதம் என்று பிரிவினவாதம் பேசி வருகிறார்கள். தமிழ் தேசியம் என்று பேசக்கூடியவர்கள் நாம் தமிழர் என்று சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் ஒரு காலம் உங்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டார்கள். அவர்கள் வாக்கு அரசியலை மைய கொண்டு வருபவர்கள். உங்களுடைய சமூகத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு பற்றி உங்களுக்கு ஒரு காலம் பேச மாட்டார்கள். உங்களுக்கு பிரச்சனை என்றாலும் பேச மாட்டார்கள். தொடர்ந்து தென் தமிழகத்தில் எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்கிறது. அந்த படுகொலையை செய்யக்கூடிய சமூகத்தையும் அந்த படுகொலை செய்யக்கூடிய அந்த ஜனநாயக சமூக விரோதிகளையும் கண்டிக்க அவர்களுக்கு துப்பு இருக்காது. ஆனால் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, உங்களுடன் நிற்கக்கூடிய, உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சமுதாய தலைவருடன் நில்லுங்கள் என்பதை குறித்து ஜனநாயகம் தலைத்தோங்க நிற்க வேண்டும். ஆகையினால் பணம் என்ற ஆயுதத்தை வைத்து வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை வீழ்த்துவதற்கு வருவார்கள். அதற்கு ஒருபோதும் ஜனநாயக சக்தி கொண்ட இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தரும் அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை என்னை போன்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் உண்டு. ஆகையினால் வருகிற 2026 தேர்தலில் பணம் என்ற ஒரு ஆயுதத்தை வைத்து அரசியல்வாதிகள் வருவார்கள். தனக்கு உண்டான அந்த அரசியல்வாதிகள் வருவார்கள். வறுமையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை வீழ்த்துவதற்காக பணம் என்ற ஆயுதத்தை வைத்து வருவார்கள். அந்த பணம் என்ற ஆயுதத்திற்கு ஒருபோதும் வீழ்ந்துவிடக்கூடாது. அந்த பணம் என்ற ஆயுதத்திற்கு மக்கள் பயந்து நடுங்கிவிடக்கூடாது என்று எச்சரிக்கிறேன் என்பதை எச்சரித்து விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.